கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இருந்த இதயத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேலையுடைய சமூகத்தில் கிருபையாய் குடி சேர்த்தவுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆத்துமா இப்பொழுது நீ செய்த நன்மைகளை நினைத்து மக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே நன்றியுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க அப்பா. இதை மட்டும் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் உங்களுக்கு கூடான கூடி நன்றிகள் எடுக்கிறோம். இதை மட்டுமே உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதப்படியில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 47, 48 மற்றும் 49வது வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 47, 48 மற்றும் 49வது வசனங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகள்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் 2 பேரை பற்றி கர்த்தர் கூறுகிறார். என் வார்த்தைகளை கேட்கிறவன், அதன்படி செய்கிறவன், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன். அப்படியாக கர்த்தர் இருவரை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்திலே என் வார்த்தைகளை கேட்கிறார்கள். 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, கேட்குறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டு மட்டும் அல்லாமல் அதன்படி நடக்கவும் தீர்மானிக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் என்றால், அவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, அதாவது கண்மலையாகிய கர்த்தர் மேல் அஸ்திபாரத்தை போட்டு கட்டுகிற அவனுடைய வாழ்வு எந்த பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், பெரிய வெள்ளம் போன்ற மழை காற்று வீசினாலும் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யாது, அவனுடைய அஸ்திபாரம் அசையாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை எதில் கட்டப்பட்டு இருக்கிறது என்னால் கண்மலையாகிய கர்த்தர் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாய் ஆழமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய அஸ்திபாரத்தை நம்ம ஆழமாய் தோண்டுகிறோம். ஆழமாய் தோண்டுகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரத்தை போடுகிறான். அஸ்திபாரத்தை போட்டு அந்த வீடு கட்டப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு மட்டும் அதை கை கொள்ளாமல் விடுகிறவனுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தர் இவ்வளவாய் பரிதாபமாய் சொல்லுகிறார். பரிதாப நிலைக்குறியாய் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. காதிலே அந்த வார்த்தையை கேட்டு விட்டு போகிறவன் மண்ணில் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கடற்கரையில் கட்டப்படுகிற வீடு, குழந்தைகள் விளையாட்டாக கட்டுகிற வீடு மண்ணில் தான் கட்டுவாங்க. அதில் ஒரு அஸ்திபாரமே இருக்காது. அது ஒரு விளையாட்டுக்காக செய்யக்கூடிய காரியம். அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நிதானித்து பார்க்கணும். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்கிறேன், அதை கை கொள்ளுகிறேனா, இல்லை இந்த காதில் கேட்டு இந்த காதில் அவருடைய வார்த்தையை நான் விட்டு செல்லுகிறேனா? விட்டு செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அந்த கடற்கரையிலே கட்டப்பட்ட மண்ணினால் கட்டப்பட்ட வீடை போல தான் இருக்கும். சிறு ஒரு கடற்கரையில் எழும்பக்கூடிய அந்த அலையில் கூட என்ன செய்யும், அந்த அஸ்திபாரம் இல்லாத வீடு
முழுவதுமாக என்ன செய்யும்? அழிந்துவிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும், ஏசப்பா இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க ஏசப்பா? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன ஏசப்பா? அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறீங்க ஏசப்பா. ஆனாலும் அதை நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. ஆனால் உலகத்தில் காணப்படுகிற, என் வாழ்க்கையில் காணப்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது என்னால் அதை கடைபிடிக்க முடியலை ஏசப்பா. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான். நான் வார்த்தையை கேட்குறேன், நிறைய வார்த்தைகளை ஏசப்பா என்னோடு கூட பேசுகிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை சூழ்நிலை, என் குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, இதன் காரணமாக நான் அதை கடைபிடிக்க முடியாமல் போகிற சூழ்நிலை வருகிறதே ஏசப்பா. கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கிருபையாய் வார்த்தையின்படி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படியே நம்ம செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை என்ற வீடு ஆழமாய் தோண்டி கண்மலையாகிய கர்த்தர் மேல் கட்டப்பட வீடாய் இருக்கும். அது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அன்பு பிள்ளைகளே, நம்ம குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மை கைக்கொள்வதை நம்ம விட்டுவோமானால் அதை மண்ணின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பாயிருக்கும். அந்த வீட்டில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய அஸ்திபாரத்தை அசைக்க முடியாத அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நமக்காய் அந்த இடத்தில் நிற்க வைப்பார். அந்த வார்த்தையை நம்மளை நிற்க வைக்கும் அன்பு பிள்ளைகளை. கர்த்தரை நம்புகிறவன் பதறான். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு பிள்ளைகளை, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிப்போமானால் கண்மலையாகிய கர்த்தர் நம்மளை எந்தவித தீமையும், மலை போல பிரச்சனைகள் கடல் கொந்தளித்தாலும் நம்முடைய அஸ்திபாரமான வாழ்க்கை அது அழிந்து போகாதபடி கர்த்தர் நிலையாய் நிற்க வைப்பார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.